வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் 2 டிஃப்ரெண்ட் கிரேவிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே தனியாக. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 4 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடவே இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க தக்காளி வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இந்தளவு வந்தாலே போதும். லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா குருமா ரெடி. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கிரேவி பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி தான். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா, பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, ஜீரகம், அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வந்து அதுக்கப்புறம் ட்ரை ஆகணும். அப்போ தான் மஷ்ரூம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மஷ்ரூம் வெந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சோண்டு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணியை நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் வந்து கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவியும் ரெடி. இதுவும் வந்துட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் 2 கிரேவியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.